லார்ட். என் பெயர் பியூலா, மாதூரத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். கடந்த மீட்டிங்கில் என்னோடய அக்காவும் மகளுங்க வந்திருந்தாங்க. அவளுக்கு நிறைய அலைன்ஸ் பார்த்தப்புறம் முடிவாகவே இல்லை. ரொம்ப பயந்துட்டு அழுதுகிட்டே இருந்தான். பிரதரை தனியாக மீட் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது பிரதர் அவள் தலையில் கை வச்சு சொன்னாங்க, மகளே உனக்கு வழிகள் திறக்கப்பட்டன, நீ வீட்டுக்கு போகும்போது எல்லாம் ஆயத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அந்த வீக்கிலே அவளுக்கு ஏற்ற வரனை கர்த்தர் கொடுத்து அக்டோபர் 1 அவளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிந்தது. டிசம்பர் 27 மேரேஜ் வச்சுருக்காங்க. கர்த்தர் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபித்த பிரதருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பேர் ஞானம். நான் வேலூர்லேருந்து வருகிறேன். என்னுடைய பேர குழந்தை சாய் ஹேமன். 4 இயர்ஸ் வரைக்கும் குழந்தை பேசாமே இருந்தான். அங்கிள்கிட்ட ஒவ்வொரு முறையும் ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் எப்போத்தான்னு சொல்லி அவன் வாயில் கையை வச்சு ஊதி அந்த மாதிரியெல்லாம் அவனுக்கு ப்ரேயர் பண்ணியிருக்காரு, வாய் திறக்கட்டும்னு. இப்போது ஆண்டவர் கிருபையில் அவன் நல்லா பாடுறான். பாடுற அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு. அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவான். அந்த பிளஸ்ஸிங் தான் என் குழந்தைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்? தேவ சமூகத்திலே கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த நாள் என் பிள்ளைகளை நான் திருப்திப்படுத்தி அனுப்புகிற நாள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு திருப்திகரமான ஆசீர்வாதங்கள். திருப்திகரமான ஆசீர்வாதங்கள். வாசிக்கலாம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி செல்வமாய் வாழ ஆண்டவர் இன்னைக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறார்? முதல்ல உங்களுக்கு திருப்திக்கு ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்னன்னா, உங்க வியாபாரம் திருப்திகரமாய் ஓடும், வருமானம் இனி திருப்தியா இருக்கும். ஆமே. நிறைய குடும்பத்துல வருமானம் பத்தாததுனால கணவன் மனைவிக்குள்ளால சண்டை, வருமானம் பத்தாததுனால பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில சண்டை. அதனால ஆண்டவர் உங்களுக்கு முதலாவது எதுல திருப்தியை கொடுக்க போறாராம் தெரியுமா? வருமானம், திருப்திகரமான வருமானம். அதை முதலாவது உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சாங்ஷன் பண்றார். ஃபண்ட் உங்களுக்கு சாங்ஷன் பண்ற மாதிரி நல்ல வருமானத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு சாங்ஷன் பண்ணியாச்சு. சரி, வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். வாசிப்போமா? அதின் வியாபாரமும் அதின் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும், அது பொக்கிஷமாய் சேர்த்துப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு உங்களை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள், ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள், வருமானங்களுக்கு வழி செய்கிற இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய சமூகத்திலே வாசமாயிருக்கிற நீங்கள் இனி திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை உடுக்கவும் உங்கள் வியாபாரம் இனி உங்களை சேரும். உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வருமானம் இனி உங்களிடத்துல சேரும், நிற்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா இவ்வளவு நாள் உங்களுடைய வருமானம் யார் யாருக்கோ சேர்ந்துட்டு இருக்கு, எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. எங்க போகுது தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, நான் எனக்காக உழைக்கிறேன், நான் எங்க பைனான்சியருக்காக எங்க சேட்டுக்காகவே உழைச்சிட்டு இருக்கிறேன்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவர் சம்பாதிக்கிறதெல்லாம் சேட்டுக்கு வட்டி கொடுத்தே சரியா போகுது.
சிலர் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் மெக்கானிக் ஷெட்டுக்காரங்களுக்காகவே சம்பாதிக்கிறேன், எல்லாத்தையும் சம்பாதிக்கிறேன். டெய்லி மெக்கானிக் ஷெட்டு, டெய்லி மருத்துவ செலவு, டெய்லி வட்டி, 5 வட்டி, 10 வட்டி, 20 வட்டி, 30 வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, பிளேடு வட்டி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு பிளேடு வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப். இனி உங்கள் வியாபாரம் உங்களை சேரும். இவ்வளவு நாளும் காசு கல்லாப்பட்டியில் விழ யார் யாரோ கலெக்ஷன் ஆக கலெக்ஷனாக வந்துட்டே இருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாரி ஒரு குட்டி பூக்கையும் தூக்கிட்டு ஒருத்தர் வருவார். இவங்க இப்போதான் மீன் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும், பூ வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும், காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஊரில் உள்ள எல்லார்கிட்டையும் வந்து தண்டல் வாங்கி வச்சிருவாங்க. அப்போ தான் ஒரு 500 ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கும். அதுக்குள்ளால ஒருத்தர் வருவார், இருக்கிற 500 ரூபாய் அப்படியே தொடச்சி அவருக்கு அப்படி கொடுத்துடணும், அப்புறம் போயிடுவார். அடுத்து ஒரு 500 ரூபாய் வியாபாரம் ஆகும், அடுத்தவர் ஒரு சின்ன குட்டி புக்கையும் தூக்கிட்டு வருவார், எனக்கு கொடுன்னுவார். அப்போ நீங்கள் உழைக்கிறதெல்லாம் யாருக்காக? யார் யாருக்கோ உழைக்கிறீங்க. தண்டல் விடுறவங்களுக்காகவும், மீட்டர் வட்டி கொடுக்குறவங்களுக்காகவும், பிளேடு வட்டி விடுறவங்களுக்காகவே உழைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களதெல்லாம் அங்க போய் சேருது. ஆனா இன்னைக்கு பிறகு உங்கள் வியாபாரம் உங்களை சேரும். இனி உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. யார் யாரோ சாப்பிட்ட நாட்களுக்கு இன்றைக்கு முடிவை கொண்டு வர வருமா? விசுவாசிங்க. இது ஆண்டவரே, இந்த வசனங்களை சொல்லி கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய வியாபாரம் என்னை சேரும் என்று சொல்லி இருக்கிறேன், அது என்கிட்ட சேரட்டும் அப்பா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, அது என்னிடத்துல தான் சேரணும். ஆண்டவருடைய சமூகத்திலே வாசமாய் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் வியாபாரம் உன்னை சேரும். ஹல்லேலூயா. உன்னுடைய வியாபாரத்துல இனி நீ திருப்தியா சாப்பிடுவீங்க. உங்க வியாபாரத்துல இனி நல்லா ட்ரெஸ் பண்ணலாம். நீங்க ஆண்டவர் நல்லா உடுத்த ஆண்டவர் உதவி செய்வார். சிலர் சொல்லுவாங்க, வர்ற வருமானத்துல என் பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரம் கூட போட முடியாம நான் கஷ்டப்படுகிறேன். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல, என் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு சரியா இல்லை, வெளியே கூட்டிட்டு போறதுக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லை என்றெல்லாம் அநேகர் புலம்பி இருப்பீர்கள். இன்னைக்கு பிறகு உங்க பிள்ளைகளுக்கு தாராளமா சாப்பாடு போடவும், உங்கள் பிள்ளைகளுக்கு தாராளமா ஆடைகள் எடுக்கவும் ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி உங்கள் வியாபாரம் உங்களை சேரும். அப்படின்னா இவ்வளவு நாளும் நீங்க பண்ணின வியாபாரத்திற்கும் இன்னைக்கு பிறகு நீங்க பண்ணுகிற வியாபாரத்துக்கும் வித்தியாசம். இன்னைக்கு பிறகு உங்களுடைய வியாபாரத்தை லாபமாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறார். உங்களுடைய வியாபாரமும் அதன் பணையும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான பணத்தை நீங்க வீணா அசுத்தமான காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடாது. எடுத்துட்டு போய் உடனே நிறைய பேருக்கு என்னன்னா, பணம் இல்லாத நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. ஆண்டவரா பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அந்த தொழில் நல்லா வந்த உடனடியாக தலகால் புரியாது சிலருக்கு. ஏன்னா கை நிறைய பணம் வந்துருச்சு, உடனே சீட்டாட போவாங்க. அப்பதான் தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. அப்பதான் கிளப்பு சூதாட்டன்னு போக ஆரம்பித்து விடுவார்கள். அதன் நிமித்தம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வியாபாரத்தின் பணங்கள் அந்த இடத்திலே தீட்டுப்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதெல்லாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆண்டவர் கொடுக்கிற பணத்தை பரிசுத்தமாய் அதை அனுசரிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் பரிசுத்தத்தின் கரத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். அது ஆசீர்வாதமான பணம், அது ஆசீர்வாதமான செல்வங்கள். அதை கொண்டு போய் நீங்கள் எந்த விதமான தகாத உறவுகளுக்கு கொடுக்க கூடாது. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சில மனைவிமார்கள் புலம்புகிறதை பார்க்கிறோம். என் புருஷன் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு, எவளுக்கோ கொண்டு கொடுக்கிறாரு. எவளுக்கோ கொண்டு கொடுக்குறாருன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஒருத்தி இல்லை நிறைய பேர் இருப்பாங்க. எவளுக்கோ கொண்டு கொடுக்குறாங்க பன்மையில சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் எப்படி தொழில் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஒரு நாள் வரும், திடீர்னு பார்த்தாச்சுன்னா தரித்திரத்திலே கிடப்பார்கள். மடமடமடன்னு வளர்ந்து வருகிறது, மடமடமடன்னு கீழே விழுறாங்க. ஏன் தெரியுமா கீழே விழுறாங்க? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான பரிசுத்த பணத்தை அவர்கள் அசுத்தமான காரியங்களுக்கு செலவு பண்ணுகிறார்கள். தேவையில்லாத வேசிகளிடத்திலே கொண்டு கொடுக்கிறார்கள், மதுபான கடைக்கு கொண்டு கொடுக்கிறாங்க, பாக்கு புகையில சிகரெட்டு எதுக்கோ அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம், நான் 90,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுல 36 ரூபா தான் நான் செலவு பண்றேன், 90,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 36 என்று 34 போட்டா கூட எவ்வளவுதான் ஆயிடுச்சு, இவ்வளவு பணம் செலவு பண்றதுனால நான் எப்படி போண்டியாக முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. சின்ன தொகை தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ செலவு பண்ற அந்த 9 ரூபாயினால உன் 90,000 ரூபாயும் கலங்கப்படும். அதுதான் உண்மை. அதுல இருந்து தான் எடுத்து நீங்க வாங்குறீங்க.
அப்போ பாருங்க, அந்த 9 ரூபா நீங்கள் சிகரெட்டுக்கு செலவு பண்ணும் பொழுது, இல்லைன்னா ஒரு பாக்கெட்டு பாக்குக்கு, இல்லைன்னாச்சுன்னா ஒரு புகையிலைக்கு, ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ செலவு பண்ணும் பொழுது நீங்கள் வாங்குற 50,000 ரூபா சம்பளமும் கலங்கப்படும், 50,000 ரூபா பணமும் தீட்டுப்படும். நீங்கள் சம்பாதிச்சுட்டு வந்த 1,00,000 ரூபா பணம் தீட்டுப்படும். நீ சம்பாதிச்ச 10,000 ரூபா பணம் தீட்டுப்படும், 10 பைசா தேவையில்லாததுக்கு செலவு பண்ணா கூட. எனவே தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுடைய வியாபாரம் உங்களை சேரும்படிக்கு இன்னைக்கு பிறகு முறையா வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான பணத்தை முறைகேடு படுத்த மாட்டேன் என்பதில் இன்னைக்கு நீங்க உறுதியாயிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் உன்னை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவேன் அப்படின்னா, ஆண்டவர் கொஞ்சம் வருமானத்தை தரும் பொழுது அதுல உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதன் பணயமும் உங்களுடைய வியாபாரமும் இனி உங்களை சேரும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எகிப்தின் சம்பாத்தியங்கள் எத்தியோப்பியருடைய வர்த்தக லாபங்கள், வர்த்தக நஷ்டங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, எகிப்தில் உள்ள சம்பாத்தியங்கள், எத்தியோப்பியருடைய வர்த்தக லாபங்கள், சபேயருடைய வர்த்தக லாபங்கள் அநேக கடைகளையும் இடங்களையும் தாண்டி உன்னிடத்தில் வந்து உன்னுடையதாகும். எகிப்தின் சம்பாத்தியங்கள் எத்தியோப்பியருடைய வர்த்தக லாபங்கள் அப்படின்னா, நீங்க பண்ற வியாபாரத்துல லாபம் கண்டிப்பா இருக்கணும். ஆண்டவர் நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ண ஒரு நாளும் விட மாட்டார். நியாயமான வருமானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கொள்ள லாபம் தான் நீங்க அடிக்க கூடாதே தவிர லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். ஆண்டவர் அதான் சொல்றார். 5 தாலந்து கொடுத்தவனிடத்துல ஆண்டவர் வியாபாரம் பண்ணதான் 5 தாலந்த கொடுத்தாரு. அவன் போய் வியாபாரம் பண்ணி அதை 10 தாலந்தா மாற்றினானாம். 5 தாலந்து ஆண்டவர் கொடுத்ததை கொண்டு போய் தண்ணி அடிச்சு காலி பண்ணிட்டு வரவில்லை. அதை நல்லபடியாக வியாபாரம் பண்ணி 10 தாலந்தா மாற்றினானாம். 2 தாலந்தை வாங்கினவன் அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணினானாம். வியாபாரம் பண்ணி அதை 4ஆக மாற்றினானாம். அப்படித்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கொடுத்ததை எல்லாம் கொண்டு போய் காலி பண்றதுக்கு அல்ல. இவ்வளவு நாளும் குடிமூழ்கி போன உன்னுடைய நகை, குடிமூழ்கி போன உன்னுடைய செல்வங்கள், குடிமூழ்கி போன உன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் ஆண்டவர் மீட்டு தரும்படி இன்றைக்கு மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர், ஆண்டவரே நான் ஞானம் இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஞானம் இல்லாம பிசினஸ்ல எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாரும் என்று அநேகர் எதிர்பார்க்கிறது என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். அநேக பிள்ளைகள், ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதமான தாளந்துகளையும் திறமைகளையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் நான் இழந்து போனேன். ஊழியத்தில் அதை சரியாக பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு நான் ஊழியத்தில் வளர்ந்திருப்பேன். என்னுடைய ஊழியம் இன்னும் வளரல, எல்லாவற்றையும் நான் இழந்து வந்திருக்கிறேன். இன்னொரு முறை எனக்கு வரங்களை தாரும், நான் இன்றைக்கு பிறகு உண்மையாய் ஊழியம் செய்வேன் என்று எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஆண்டவர் இழந்து போன வல்லமையின் வரங்களை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வரங்கள் உங்களை சேரும். ஆண்டவர் கொடுக்கிறத பிரிச்சு வெட்டி வெளியே அனுப்பி விடாதிருங்கள். அது பணமா இருந்தாலும் சரி, வரங்களா இருந்தாலும் சரி, திறமைகளா இருந்தாலும் சரி, தாளந்துகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. என் அன்பு சகோதரனை சகோதரன், நிறைய பேருக்கு திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நிறைய பேருக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சு வியாபாரம் பண்ணணும். ஆண்டவர் 5 தாளந்து அப்படின்னு சொன்னது எதுக்கு தெரியுமா? $5 எழுதாம விட்டாரு. இயேசு கிறிஸ்துடைய காலங்களிலேயே ஷேக்கல் தான் அந்த இஸ்ரேல் தேசத்துல, இயேசு கிறிஸ்து வளர்ந்த தேசத்தினுடைய மணி. பணத்துக்கு பேர் என்னன்னா ஷேக்கல் அப்படின்னுவாங்க. ஆண்டவர் 5 ஷேக்கல் அப்படின்னு தன்னுடைய சீடர்களிடத்துல சொல்லல. 5 ஷேக்கல் ஒருத்தருக்கு கொடுத்தாங்க, அவன் அந்த 10 ஷேக்கலா மாத்தினான் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்லி இருக்கிறாரு? 5 தாளந்துகளை ஒருவனுக்கு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு சில திறமைகளை கொடுத்திரு, அதை வச்சு வியாபாரம் பண்ணானா. நிறைய பேர் தங்களுக்குள்ள இருக்கிற திறமைய உள்ள புதைச்சு போட்டுட்டு அடுத்தவங்க திறமைய காப்பி அடிக்கிறீங்க. அதனால ஃபெயிலியர். உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரிஜினல் என்ன இருக்கு? உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன? உனக்குள்ள ஆண்டவர் என்ன வல்லமை வைத்திருக்கிறார்? உனக்குள்ள என்ன திறமை வைத்திருக்கிறார்? ஒருவேளை நீ ஊனமுற்றவனாய் இருக்கலாம், நீ ஊனமுற்றவளாய் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஊனம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய சரீரம் ஊனமாய் இருக்கலாம், எந்த ஒரு மனுஷனுக்கும் இருதயம் ஊனமாய் மாறிவிடக் கூடாது. எல்லா உறுப்புகளும் இருக்கிறது, ஆனால் இருதயம் ஊனமாய் இருக்கிறபடியினாலே அவனால வியாபாரம் பண்ண முடியவில்லை. எல்லா உறுப்புகளும் சரியாய் செயல்படுகிறது, ஆனால் இருதயம் அவனுக்கு ஊனமாய் இருக்கிறபடியினாலே அவனால சம்பாதிக்க முடியவில்லை. ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் ஊனம் மனசுல இருக்கக்கூடாது.
உங்களுக்கு காது கேட்காம இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கென்று ஆண்டவர் ஒரு விசேஷித்த திறமையை வைத்திருக்கிறார், ஒரு தாளந்து வைத்திருக்கிறார். நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா தெரியும், கண்ணு தெரியாதவங்க அழகா ரோட்ல யாருக்கு சப்போர்ட் இல்லாம ஒரு கொம்பை வச்சுட்டு தட்டி தட்டி போயிடுவாங்க. எப்படி போக முடியுது? உங்களால இன்னைக்கு கண்ணை கட்டி ரோட்ல விட்டா நீங்க போக முடியுமா? யோசித்து பாருங்க. இப்ப நல்லா கண்ணு தெரிகிற உங்களுக்கு கண்ணுல ஒரு நல்ல கருப்பு துணியை கட்டி இல்லைன்னா ஒரு டவலை கட்டிட்டு நீ இது வழியா நடந்து போ, அப்படி பஸ் ஸ்டாப்ல போ, பஸ் ஏறி பிடிச்சி இன்னும் ஊருக்கு போன்னா உங்களால போக முடியுமா? அங்க 10 ஸ்டெப் எடுக்கும்னால குண்டுக்குள்ள விழுந்து கிடப்பான். ஆனா பாருங்க, கண்ணு தெரியாதவங்க யாரும் அவங்க கூட இல்லைன்னாலும் எவ்வளவு அழகா ரோட கிராஸ் பண்றாங்க. அவர்களுக்கு எங்க இருக்குன்னு அவருடைய திறமைகள் எல்லாம் கேள்வி ஞானம் அதிகமா இருக்கு. கண்ணு தெரியாம இருக்கும், ஆனா காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நீங்க மூச்சு விட்டா கூட உங்களுடைய மூச்சு காற்று இது யாருன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க சின்ன ஒரு வார்த்தை ஒரு சத்தம் கேட்டா போதும் யார் வர்றாங்க. ஒரு முன்னால ஒரு 2 வீலர் வந்தாலும் ஒரு சைக்கிள் வந்தாலும் ஒரு ஆள் நடந்து வந்தா அந்த அசைவுகள் அவருடைய சரீரத்துல தெரியும். முன்னால ஒரு ஆள் யாரோ வர்றாங்க தெரியும். கண்ணு தெரியாது. ஆனா கண்ணு தெரிஞ்சவங்க முன்னால ஆள் வர்றத கண்ணால பார்ப்பாங்க. ஆனா கண்ணு தெரியாதவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா கண்ணு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. வர்றது ஆளா, காரா, வேனா, 2 வீலரா எல்லாம் கரெக்டா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி போவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தா இன்னொரு இடத்துல பிளஸ் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் ஊனமாய் போய்விட்டது, அவருடைய மனது ஊனமாய் போய்விட்டது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊனங்களை எல்லாம் பிடுங்கி எறிந்து மனதிலே தைரியத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார், மனதிலே விசுவாசத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அவிசுவாசமா பேசி பேசி பேசியே தங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வார்த்தைகள். ஒரு நாள் நெகட்டிவா திங்க் பண்ணவே கூடாது, ஒரு நாள் நெகட்டிவா பேசவே கூடாது. ஒரு நெகட்டிவ் உங்களுக்கு முன்னால இருந்துச்சுன்னா அதை ஒரு ஜெப விண்ணப்பமா எடுத்துக்கொள்ளுங்கள். அதை குறித்து நீங்கள் புலம்ப கூடாது. உங்களுக்கு முன்னால எதிர்மறைய ஒரு காரியம் நடந்ததுன்னா உடனே நீங்க சொல்லணும், ஆண்டவரே இதன் நிமித்தம் எனக்கு ஒரு விசாலத்தை கொடுக்க போகிறேன். ஒரு நாளும் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு அதிலே இடிந்து போய் உட்கார்ந்துராதிருங்கள். சிலர் சொல்லுவாங்க, நான் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறேன், அடி மேல அடி வாங்கிட்டேன், இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அடி மேல அடி வாங்கி இடிந்து போய் இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே வைராக்கியமாய் இறங்கி வருகிறார். எல்லா பிரச்சனைகளும் இருக்கிற நிலைமையில அப்படியே டேக் ஓவர் பண்ண போறாரு. இன்னிலிருந்து நீங்க கேட்கறது எல்லாமே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இந்த வார்த்தையை அனுப்பும் பொழுது இந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக உங்களுக்குள் பிரவேசிக்கிறதை என்னுடைய ஆவியிலே பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள் வியாபாரமும் உங்கள் வருமானமும் இனி உங்களை சேரும். வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து அதிலிருந்து புசிக்க ஆகாரத்தை கொடுத்து அதை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தனுக்கு விதைக்கிறதுக்கு விதைய முதல்ல உள்ள அவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் விதைச்சிருவார். அதுதான் அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு வரும், அதுதான் அவனுக்கு புசிக்கிறதற்கு ஆகாரம், அதுதான் பெருக பண்ணி வர்த்திப்பை அவனுக்கு கொண்டு வரும். எனவே இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் பணம் தரல, எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா நான் முன்னேறேன் ஒரு நாள் சொல்லாதீங்க. ஆண்டவரே எனக்கு என்ன திறமையை வைத்திருக்கிறேன், எனக்குள்ள சீடு என்ன இருக்கிறது, நான் வியாபாரம் பண்ணுவதற்கு, நான் வேலை செய்வதற்கு, நான் உழைப்பதற்கு, நான் ஊழியம் செய்வதற்கு எனக்குள்ள என்ன பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷங்களை நிறைய பேர் அறிந்து கொள்ளுவதில்லை. அது புதைத்து வைக்கப்பட்ட தாளந்தை போல அந்த பொக்கிஷத்தை புதைத்து வைத்திருக்கிறீர்கள். அதை எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணவில்லை. ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை கொண்டு போய் புதைச்சு போட்டுட்டானா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். ஒரு தாளந்தை வாங்கினவர்கள் போல அந்த பொக்கிஷம் உள்ள கிடந்து துரு பிடிக்குது, செயல்படுத்தல. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிற பொக்கிஷத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களிடத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற திறமையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் உனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற ஏதோ ஒரு வல்லமையின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. முதல்ல நம்பிக்கை வேணும், ஆண்டவர் மேல நம்பிக்கை வேணும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் மேல நம்பிக்கை வேணும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனங்களின் மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். அந்த வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பற்ற நிலைமையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ப்பா. உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குப்பா, வாழ்க்கைக்கு எதிர்நீச்சல் இருக்கிறது. ஆண்டவரே,
என் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், என் புருஷனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எனக்கு அரணான கோட்டையாய் நீங்க இருக்கணும்பான்னு கதறிக்கொண்டிருந்த என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அரணான கோட்டையாக வந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த பிள்ளைகள் அநேக இழப்புகளையும் அநேக அழிவுகளையும் சந்தித்து தலை தூக்கி உட்கார கூட முடியாத நிலைமையில தலை குனிந்து வந்திருக்கிறார்களோ, என் பிள்ளைகளுடைய தலை குனிவெல்லாம் என்னோட மாறினப்பா. என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழுகிற கிருபையை என் பிள்ளைகளுக்கு தாரும். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் இன்னைக்கு வேலி போடுங்க ஆண்டவரே. கடன் வாங்கி தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அழுது கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒட்டுமொத்த கடன்களை அடைத்து, அது எவ்வளவுதான் தண்டல் வட்டியா இருந்தாலும், பிளேடு வட்டியா இருந்தாலும், ஸ்பீடு வட்டியா இருந்தாலும், எந்த வட்டியா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி கடன் கொடுக்கிற ஜாதிகளாய் மாற்றும். வீட்டு கடன்கள் அடைக்கப்படுவதாக, வாகன கடன்கள் அடைக்கப்படுவதாக, கிரெடிட் கார்டு லோன்கள் அடைக்கப்படுவதாக, விவசாய கடன்கள் அடைக்கப்படுவதாக, நகை கடன்கள் அடைக்கப்படுவதாக, பர்சனல் லோன் அடைக்கப்படுவதாக. இனி என் பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படிப்பட்ட செல்வ செழிப்பை ஆண்டவருடைய வசனத்தின்படி அவர்கள் புசித்து குடித்து திருப்தியாகி ஆண்டவருடைய பெருத்த தயவினால் செல்வமாய் வாழ்வார்களாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் புத்திர பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு கதறிக்கொண்டு வந்திருக்கிறார்களோ, எத்தனை பிள்ளைகள் வீடுகளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு திறக்கப்படுவதாக. பரலோகத்தின் திரவியமாகிய பிள்ளைகள் இவர்கள் கற்பத்திலே தங்கட்டும். ஆசீர்வாதமான பிள்ளையை அவர்கள் ஈன்றெடுத்து கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்பார்களாக. எந்தெந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து திருப்தி இல்லாமல் இருக்கிறார்களோ, இவர்களுடைய புத்திர பாக்கியங்கள் இவருடைய பிள்ளைகள் நிமித்தம் இவர்களுக்கு திருப்தி உண்டாகும்படி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளிடத்திலே மனமாற்றத்தை தாரும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தாரும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாசல் திறக்கப்படுவதாக. ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதாக. டிரான்ஸ்பருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் கிடைப்பதாக. அவர்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பீராக. சேர்க்கிற ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பிரிந்து போன குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இணைவதாக. இளவயதின் விதவைகளுக்கு ஆண்டவர் வாழ்வு தருவீராக, மறுவாழ்வு தருவீராக. டைவர்ஸ் கேசுகளுக்கு முடிவை கொண்டு வருவீராக. என் பிள்ளைகள் இணைந்து வாழ்வார்களாக. கர்த்தர் எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட வயதாகியும் திருமணம் ஆகவில்லை என்று கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ, தடைகள் நீங்கி சுப நிகழ்வுகள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. திருமண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. திருமணங்கள் இயேசுவோட தலைமையில நடப்பதாக. தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.